காலேஜ் படிச்சுட்டு இருந்த டைம் சடனா ஒரு நாள் அப்பா இறந்து போயிட்டாங்க. அப்பாவுடைய உடம்ப வந்து அந்த பாக்ஸ்ல வச்சிருக்கும் போது ஒரு மிட் நைட்ல நான் முன்னாடி நின்னுட்டு இருக்கேன். அப்ப அம்மா பக்கத்துல நின்று அழறாங்க. அப்ப அவங்க சொன்னது வந்து, எங்க இங்க பாருங்க தம்பி நிக்கிறான், அவனுக்கு இனிமே யாருங்க இருக்கா, அவன் என்னங்க பண்ணுவான், நீங்க பாட்டுக்கு இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே, அவன் என்னங்க பண்ணுவான்னு சொல்லி கேட்டாங்க. அன்னைக்கு அது மைண்ட்ல ஸ்ட்ராங்கா நின்னுடுச்சு. நம்ம என்ன பண்ணுவோம் இங்க, நம்ம இந்த உலகத்துல நமக்கு ஏதாவது வேணும்னா யார்கிட்ட கேட்போம், என்ன பண்ண போறோம்னு தெரியலையேன்னு சொல்லி அன்னைக்கு தோணுதான் ஏதாவது ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணணுமேனு. எனக்கு ஒரு திறமை இருக்கதா நான் நம்பினேன். மிமிக்ரி கொஞ்சம் வரும், இதை வச்சு ஏதாவது பண்ணலான்னு. அதில் ஆடிஷன் அட்டன் பண்ணி டிவியில் செலக்ட் ஆகி ஃபர்ஸ்ட் எபிசோட் டிவியில் வந்தப்போ ஒரு சந்தோஷம். நம்மளை எல்லாரும் டிவியில் பார்த்துருப்பாங்களே அப்படின்னு சொல்லி நான் ஒரு மாலில் போய், சிட்டி சென்டர் மால் இருக்குங்க, அங்கே போய் உட்காந்துட்டு எவ்வளோ பேருக்கு என்ன தெரியுதுன்னு நான் செக் பண்ணிகிட்டே இருந்தேன். இவங்க என்ன பார்க்குறாங்களா, என்ன ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்களா, என் முகம் தெரியுதா, என் பேரை சொல்லி கூப்பிடுறாங்களா அப்படின்னு சொல்லி. நிறைய பேருக்கு தெரியல, ஏன்னா ஒரு எபிசோடு தான் வந்திருக்கு, எல்லாரும் பார்த்துருக்குன்னு அவசியம் இல்லை. அப்போ 2 பசங்க வந்தாங்க. அண்ணா நீங்கள் வந்து நேற்று டிவியில் வந்தீங்களா, சூப்பராக மிமிக்ரி பண்ணீங்கண்ணா, உங்கள் பேர் தெரிலண்ணா ஆனால் சூப்பராக பண்ணீங்கன்னான்னு கை கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு பையன் வந்து ஆட்டோகிராஃப் வாங்கினான். அதில் எனக்கு எப்படி ஆட்டோகிராஃப் பண்ணணும்னு தெரியல, என் பேரே எழுதிட்டேன் சிவகார்த்திகேயன், ஏன்னா யாருக்கும் என் பேர் தெரியலன்னு சொல்லி. ஆனால் அன்றைக்கி நைட்டு வந்து ஒரு பயங்கரமான ஃபீல், லைஃப்பில் ஏதோ பெருசாக அச்சீவ் பண்ணிட்டோம், நம்மளை 3 பேருக்கு தெரியுது ஆட்டோகிராஃப் வாங்குறாங்கன்னு சொல்லி. அன்றைக்கி எதிர்நீச்சல் படத்தில் நான் மொட்டை மாடியில் டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன்ல தூங்காமல், அந்த மாதிரி நான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். அப்போ இவ்வளோ பேருக்கு, இன்னும் நிறையா பேருக்கு தெரியணும்னா என்ன செய்யணும், எவ்வளோ வேலை கிடைக்குதோ அவ்வளோத்தையும் பண்ணணும், இன்னும் நல்லா என்டர்டெயின் பண்ணணும்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் கரெக்டாக நிறைய எபிசோட் பண்ண பிறகு வாகேஷோட ஆடியோ லான்ச் பார்த்து பாண்டராஜ் சார் எனக்கு அந்த முதல் படம் மெரினா வாய்ப்பை கொடுத்தாங்க. அந்த மெரினா படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டே ஸ்க்ரீனில் வரும்போது, இப்போ நமக்கு யாராவது நம்மளை பார்க்குறாங்களா, கை தட்டுறாங்களா, எல்லாருக்கும் தெரியுதா, கிளாப் பண்ணுவாங்களான்னு பார்த்துட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் காட்டும் போதே தேட்டரில் எல்லாரும் கிளாப் பண்ணாங்க. அன்றைக்கி ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுச்சு. அப்போ தான் நான் உணர்ந்தேன், டிவியில் இவ்வளோ நாள் பார்த்த வேலை நமக்கு ஒரு இடத்த கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ இன்னும் உழைக்கணும்னு பயங்கரமாக உழைச்சிக்கிட்டே இருந்தேன். படங்கள் ஹிட் ஆச்சு, அப்போ தான் ரியாலிட்டியும் ஹிட் ஆச்சு. வாழ்க்கை ஜாலியாக ஹாப்பியாகவே இருந்துராதுன்னு அந்த டைமில் சில எதிர்ப்புகள், இங்கே இருந்த சில ஹீரோஸ் அவங்க செஞ்ச சில எதிர்ப்புகள், சில ப்ரொடியூசர்ஸ், அசோசியேஷன், கவுன்சில்னு அப்படியே கார்னர் பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அம்மா கேட்ட அந்த கேள்வி திரும்பவும் கேட்டுச்சு, உனக்கு இங்கே யார் இருக்கா, நீ என்னப்பா பண்ணுவ அப்படின்றது கேட்டுச்சு. எனக்கு தெரிஞ்சது வேலை செய்கிறது, உழைக்கிறது மட்டும்தான், திரும்ப உழைப்போன்னு சொல்லி திரும்ப உழைச்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் படங்கள் பெருசாச்சு, இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சு, படங்கள் ஹிட் ஆச்சு. அப்புறம் இப்போ சிச்சுவேஷன், சோஷியல் மீடியா ஃபுல்லாக பயங்கரமான அட்டாக், ஒரு பெய்டு சைபர் அட்டாக், ஒரு அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணி எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குது. அது இந்த முறை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போய் ஃபேமிலி ஏற்றுற அளவுக்கும் வந்து நின்றுடுச்சு. இப்போ திரும்பவும் அந்த கேள்வி, அம்மா கேட்ட அதே கேள்வி, யார் இருக்கா உனக்கு தம்பி, நீ என்ன பண்ணுவ, இவன் என்னங்க பண்ண போறான், அவனுக்கு யார் இருக்கான்னு. ஆனால் இன்னைக்கு அம்மா, இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுதுமா, இங்கே உன் பையனுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க. என்ன இங்க 1000 பேர் தள்ளி விடணும்னு நினைச்சாலும் தாங்கி பிடிக்கிறதுக்கு 1,00,000 பேர் இருக்காங்கம்மா இங்க. எனக்கு கார் வாங்கினப்ப, வீடு வாங்கினப்ப அப்பெல்லாம் நம்ம நல்லா இருக்கோம், வசதியா இருக்கோம்னு தான் தோணுச்சு. ஆனா இந்த செகண்ட், இன்னைக்கு இங்க நம்ம ஜெயிச்சிட்டோன்னு தோணுது உங்களால.